ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर गुरुभ्यो नमः नमस्ते सुब्रनाथम कांची पीठम सर्वजन दिव्यगणवेशम कांची जगदनमस्ते अपारकर्ण सिंधम ज्ञान शांतिपूर्णम श्री चंद्रशेखर गुरु प्रणमामदान கலியுக தெய்வம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவ தலைப்பு இப்போதான்ப்பா என் மண்டையில் இது உரைக்கிறது, இப்போதான்ப்பா என்னோட என் மண்டையில் இது உரைக்கிறது. நம்ம மண்டையில் எப்போ உரைக்கும் அது ரீவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்பிச்சாதான் நம்மளுக்கு உழைக்கிறது, அப்பப்போ உரைக்கிறது, அப்பப்போ போயிடுறது. இதுதானே, அப்படி போகாமல் அது எப்போவுமே பெர்மனெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு புத்தி இருக்கணும், நல்ல புத்தி. அதுதான் இது. எனக்கு இன்றைக்கி தான்ப்பா புத்தியே வந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் கடைசியில். அதுதான் பான்ஸ் நாராயணன் அப்படிங்கிறவர் மகாபெரிவாவோட அத்தியந்த பக்தர். பான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தவர், அதனால தான் அவருக்கு அந்த நிக்நேம் பான்ஸ் நாராயணன் அப்படின்னு சொல்லுவாள். அவருடைய கம்பெனியில் பான்ஸில் கூட ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர், அவர் அந்த ஸ்டாஃபுக்கு தாயார் காலமாயிட்டா. அதனால் அவருக்கு தெரியுமே, இப்போ ஓரளவுக்கு சொல்லிட்டு போவார்ல, அப்பா அம்மா அப்பா போயிட்டா அப்படின்ட்டு. அது மாதிரி அவர் லீவில் கிளம்பும்போது அவசரமாக கிளம்புவாரேன், இப்போ ஏதாவது தகவல் வரும் கிளம்பி போவா. அப்படி இருக்கும்போது அந்த பான்ஸ்னால் எனக்கு நிச்சயம் தெரியும் அம்மா காலமாயிட்டா அவர் போகிறார் அப்படின்னு. லீவுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருப்பார் அவர். ஆனால் போனவர் என்ன பண்ணார், மறுநாளே ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், வேலையை ஜாயின் பண்ணுறாரு. அது பான்ஸ்னால் எனக்கு ஏகப்பட்ட ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. யாராவது அம்மா போயிட்டு அடுத்த நாளே இப்படி வருவாடா, ரொம்ப அவருக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அதனால் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தார். என்னப்பா நீ நேற்று தான் போனேன், அம்மா காலமாயிட்டான்ட்டு, காரியங்கள்லாம் முடிஞ்சுதான், நீ திருப்பி வந்துட்டியே அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் அந்த காரியங்கள்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன், தான் வந்துட்டேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார், நிறைய காரியம் இருக்குமேப்பா, அது ஒரு அம்மா நம்மளோட தாயார் இது பண்ணுறா அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ணி ஒரு 13 நாள் முக்கியமாக ஒரு நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. அப்போ தினப்படி இதெல்லாம் நீ அடுத்த நாளே வேலைக்கு வரியா, தான் எனக்கு அதிசயமாக இருந்ததுன்னாரு. அப்போ அவர் சொன்னார், இருக்கலாம் அதிசயமாக, எனக்கு ஒன்றும் அது பெரிய அதிசயமாக தெரில, எனக்கு ஒரு சாதாரண ஒரு இதுவாக தான் இருக்குது. அம்மா போனால் எனக்கு முதல் நாள் காரியங்கள்லாம் பண்ணிட்டேன், முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலையை பார்க்குறதுக்காக நான் வந்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார். பான்ஸ்நாராயணன் கொஞ்சம் எடுத்து சொல்லி பார்த்தார். ஏன்னா நம்ம கடமைன்னு ஒன்று இருக்குப்பா, ஏன்னா ரொம்ப பேச முடியாது, நம்ம வளர்ந்தவாக்கிட்ட நம்ம என்ன பேசுறது, சில சமயம் தேவையில்லாத சண்டை தான் வரும், மனஸ்தாபம் வரும். இருந்தாலும் அவர் கொஞ்சம் பான்ஸ்நாராயணன் கொஞ்சம் பேசிக்கலி ரொம்ப மகாபெரிய பக்தர், அதனால் அவர் அந்த நியாயத்தை சொல்லணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவருக்கு எடுத்து சொன்னார், இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு. அவர் அதை காதில் வாங்கிக்கல. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏதோ அந்த நாள் முடிஞ்சுதா, அன்றைக்கி இதை முடிச்சாச்சு வந்தாச்சு, எனக்கு இந்த இது ஆத்மா அது இது அப்போ அது பித்ரு காரியங்கள் இதெல்லாம் எனக்கு எதுவும் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு. சரி, இதுக்கு மேலே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பண்ணார், பான்ஸ்நாராயணன் அன்றைக்கே கிளம்பி மடத்துக்கு வந்துட்டார். நம்ம அதான் பார்க்கணும், எப்படி இவர்லாம் அவள் இருந்திருக்கா பான்ஸ்நாராயணன். அவள் பெரியவா கிட்ட இதை சொன்னான், இந்த மாதிரி என்னோடய கம்பெனியில் இந்த மாதிரி ஒன்று நடந்தது இன்றைக்கி தான். அவன் இந்த மாதிரி சொல்கிறான், கூட எம்ப்ளாயி அவன், அந்த மாதிரி அன்றைக்கி போனால் காரியங்கள் முடிச்சுட்டு வந்துட்டேன், இனிமேல் எனக்கு ஒன்றும் அதில் நம்பிக்கை இல்லை, வரல. அப்போ பெரியவா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு பெரியவா சொன்னான், சரி நீ என்ன பண்ண, சில பேர் இப்படி இருப்பா, ஆனால் பின்னாடி ஒரு காலத்தில் அவன் ஏன் இப்படி பண்ணல, நம்ம இது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணாமல் போயிட்டோன்னு வருத்தப்படுவாள். அதாவது ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு நம்ம ஜென்மாவை கடத்தேற்றக்கூடாது. இந்த மாதிரியான காரியங்கள் இருக்குது, பித்து காரியங்கள்ன்றது. அம்மா இவளை ஈண்டெடுத்து இந்த மாதிரி குழந்தைய வளர்த்து இந்த மாதிரி இதில் தான் இவர் இந்த வேலைக்கு வந்திருக்கார், இப்போ பண்ணிட்டுருக்கார். அப்புறம் இப்போ அவர் இப்படி சொல்லலாம், எனக்கு என்ன கடமை இருக்குது, நான் பண்ணிட்டேன் இவ்வளோதான் அப்படின்னு. இருந்தாலும்
அவன் அம்மா வந்து எவ்வளோ இவனை வளர்த்து கடமையாக இவரை இந்த மாதிரி ஆளாக்கி விட்ருக்கா. இந்த இடத்துல இவர் வந்து இப்போ வேலை செய்கிறாரே, அவள் அம்மாவோட கடமை அன்னியோட முடிஞ்சில்லையே. இவர் வேலைக்கு போய் இவர் வேலை சம்பாதிக்கிற வரைக்கும் கூட அவள் வந்து அவன் அம்மா வந்து கூட உழைச்சிருக்காளே, தன்னுடைய ஓடு மாதிரி தேஞ்சு உழைச்சிருக்காளே. அதனால் அவருக்கு இப்போ வேணா இது கொஞ்சம் அவர் இதுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் பின்னாடி இதனால் இவர் இதை பண்ணிட்டு அதனால் நல்லது வந்தால் கூட அவருக்கு புரியும். ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு நம்ம காரியத்தில் நம்ம சரியாக பண்ணியிருக்கோம். நம்மளோட டியூட்டி, ஒரு பையனாக என்ன டியூட்டியோ அதை பண்ணியிருக்கோம் நம்ம அம்மாவுக்கு காரியங்கள்லாம். அந்த 13-14 நாளாவது நம்ம நல்லா பண்ணியிருக்கோன்னு அவருக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா. அப்போ அவருக்கு நல்லது ஏற்படுறதோ இல்லையா, அவருக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாமல் அவர் நல்லபடியாக இருப்பார். இவருடைய காலம் நல்லா முடியணுமே இவருக்கு. ஏன்னா அம்மாவுக்கு அப்புறம் இவருடைய காலங்களும் நல்லா நடக்கணும், இவர் நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமானா அவர் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நாளைக்கு ஏதாவது இவருக்கு பிரச்சனை அப்படின்னா அன்றைக்கி போய் நம்ம பண்ணலையே அப்படின்னு இவருக்கு தோணலாம். ஆனால் அந்த நாள் திருப்பி இவருக்கு வந்துடுமா சொல்லு. அப்போ காரியம் பண்ணல, இப்போ பண்ணால் இப்போ நினச்சிருந்தா அதை பண்ண முடியுமா அவர்? இதை தான் நீ எடுத்து சொல்லணும்னாரு. அவ்வளோதான். நாராயணன் கிளம்பினார். நேராக அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்குள்ளே தீட்டுக்கு போக முடியாது இருந்தார். அவர் கூப்பிட்டார், வெளியில் கூப்பிட்டு மகாபரிவாளுக்கும் இவருக்கும் இந்த சம்பாஷணை அவர்கிட்ட சொன்னார். உடனே அவர் சொன்னாராம், அந்த நண்பர் சொன்னாராம், என் மண்டையில் இப்போ தான்ப்பா அது உரைக்கிறது. அப்போ அவர் சொன்னபோது பான்ஸ்நாராயணன் சொன்னபோது அவருக்கு உரைக்கலை. இப்போ மகாபரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சொன்னதை அப்படியே போய் டைலாக்ஸ் எல்லாத்தையும் ஒப்பிச்சிருக்கார் அவர்கிட்ட. பெரியவா எப்படியோ ஒன்று நல்லது நடந்தால் சரி, அவருக்கு புரிஞ்சிருது. இப்போ தான் எனக்கு இந்த மண்டையில் இது உரைக்கிறதுப்பா அப்படின்னாராம். அதனால் அந்த என்னோட தேங்க்ஸ்ப்பா உனக்கு ரொம்ப அப்படின்னு அவர் சொன்னாராம். தேங்க்ஸ் நம்ம யாருக்கு சொல்லணும்? அவர் சொன்னாராம், இதை வந்து நீ வந்து மகாபரிவா அப்படின்னு காஞ்சி மடத்தில் இருக்கார், அவருக்கு தான் சொல்லணும். அவர்கிட்ட தான் நான் இப்போ இதெல்லாம் கேட்டு பேசிட்டு வரேன்னாராம். அதனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எவ்வளவு அனுகிரகம் பண்ணுறாரு. ஜெய்சங்கர மகாபரிவா பாதவேஸ்வரன் மகாபரிவா பாதவே